ஹலோ எவ்ரிவன். இந்த vlog வந்து கிளிம்ஸ் ஆஃப் கிருஷனோட பர்த்டே. அவனோட பர்த்டேக்கு 2 days முன்னாடி தான் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் ரீச் ஆகிறப்போ ஒரு 7-7:30 இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணாங்க, கூட வேறு யாரும் இல்லை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ 4-5 இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு பொறுமையாக தான் போனோம். இந்த ஆடை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நான் மட்டன் சாப்பிடுவேன், இப்போ கடையில் வாங்குறப்போ நமக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை அறுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பர்த்டேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய தம்பிங்களும் தான் பண்ணாங்க. அந்த ஐடியா, அந்த அவுட்கம் எல்லாமே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பிளான் தான். என்னோடய தம்பிங்க 2 பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கிருஷனோட பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வாழைக்காய் பொரியல், அப்புறம் அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு மசியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெண்டைக்காவும் மொச்சப்பயிரும் போட்டு ஒரு கழனி வச்சுருந்தாங்க. இந்த ஆடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to 12 kgs இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தாலே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போய்டும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி 2 daysக்கு முன்னாடி அவனுக்கு லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு. அந்த ஃபீவர்னால ஆள் கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். என்னோடய சீமந்தம் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தோம். பர்த்டே சிம்பிளாக பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா கிராண்டாகவே அமைஞ்சிருச்சு. எல்லாம் இவனுக்காக. இவனை சுற்றி எல்லாமே அழகாக இருக்கணும், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த கேக் வந்து நாங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு கேக் ஷாப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட வெயிட் வந்து 5 kgs. கிருஷனோட வெல்பீயிங்காக ஃபாதர் சின்ன ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணியாச்சு. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காதவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிருஷனோட பர்த்டேக்கு நான் கட்டியிருந்த சாரீ வந்து சவுகார்பேட்டில் வாங்கினது. அக்சசரிஸ் எல்லாமே சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு வேப்ப மரம் இருக்கும். ஸோ அந்த நிழலையே நாங்கள் சாப்பாடு போட்டுட்டோம். வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா யூஸ்வலாக இருக்கும், ஸோ வெளியே வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.